வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 1600 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருக்க மார்க்கை வச்சு தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 16,300 சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா SECL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் கேடரில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? 1 இயர் இதோட ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 200 வேக்கன்சிஸும், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 20 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 30 வேக்கன்சிஸ், மெக்கானிக்கலுக்கு 30, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. BBA முடித்தவங்களுக்கு 25 வேக்கன்சிஸ், BCA முடித்தவங்களுக்கு 100 வேக்கன்சிஸ், BCom முடித்தவங்களுக்கு 50 வேக்கன்சிஸ், BSCயில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு 35 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், அதாவது டிப்ளமோ முடித்தவங்களுக்கான போஸ்டிங்ஸ். டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 900 வேக்கன்சிஸ் இருக்குது. மைன் சர்வேயிங் முடித்தவங்களுக்கு 40 வேக்கன்சிஸும், சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 40 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 50 வேக்கன்சிஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 50 வேக்கன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 20 வேக்கன்சிஸ். மொத்தமாக 1600 அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 800 வேக்கன்சிஸும், SC கேட்டகரிக்கு 308 வேக்கன்சிஸ், OBCக்கு 270 வேக்கன்சிஸ், ST கேட்டகரிக்கு 222 வேக்கன்சிஸ் மொத்தமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில், அதாவது www.secl-cil.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கில் இருக்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு SECL டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் போயிட்டு HRDயில் போயிட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லி ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 31 நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா BE BTech ரெலவென்ட் டிசிப்ளினில் 4 இயர் டிகிரிக்கு முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்ட்ரீம் போஸ்ட்டுக்கு டிகிரி அவங்களே டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள். அதேமாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு 3 இயர் டிப்ளமோ ரெலவென்ட் டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி, 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். ரெகுலரில் படிச்சிருக்கணும், ஃபுல் டைமில் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மெரிட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை டைரெக்டாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, இன்ஜினியரிங்கோ அல்லது ஜென்ரல் ஸ்ட்ரீமோ நீங்கள் என்ன படிச்சிருங்களோ அது ரிலேட்டடான மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும். டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அது ரிலேட்டடான மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு 10th 12th முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸுமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 4 நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் 1 இயர் இருக்கும். அந்த 1 இயருக்கும் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 12,300 ரூபா ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபண்டாக 10,900 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில், அதாவது காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது மண்டே டு ஃப்ரைடேயில். நீங்கள் சாட்டர்டே கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1:30 வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 19வது பேஜ் நம்பர்லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்க இந்த லிங்க் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இந்த லிங்க்கில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வர்றீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொல்லியிருக்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஓகேங்களா, அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நியூ டேபில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேமு, ஃபாதர் நேமு, அப்ளிகேஷன் டைப்பு, ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி, ஸ்டேட்டு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, அதேமாதிரி பாஸ்வேர்டு எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் கேப்ஸா வரும். அதெல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். அதேமாதிரி நாட்ஸ் ஐடி கேட்கும். அதேமாதிரி டேட் ஆஃப் நாட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் கேட்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஆதார் கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அண்ட் பிரிண்டிங்கில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப இந்த அப்ளிகேஷனும் எடுத்துகிட்டு போகலாம். அதோட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுங்க. அது ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.